வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் சாப்பாடா என் மாவட்ட கேட்டால் கொலக்கட்டை வைப்புமா தேங்காய் பூ சீனி வச்சு அப்படின்னு. சரிம்மா நான் வேணா கேட்டா அப்படின்னா, சரி நான் உனக்கு எல்லாம் அம்மா மாவில் எப்படி பேசணும்னு சொல்லித்தரேன், நீ அதே மாதிரி செய்ப்பாப்பா அப்படின்னா அவளும் சரின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்தபடியே தான் அவளும் செஞ்சா பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே பக்கத்து வீட்டு அக்கா பார்த்தீங்கன்னா பழக்கம் விட்றதுக்கு கூப்பிட்டாவளா. நம்ம தான் பழக்கம்னா வீட்டில் அடுப்பு பற்ற வச்சதே மறந்துடுவோமே, நான் பாட்டுக்கு போய் பழக்கம் விட்டுட்ருக்கேன். ஏம்மாவும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஏம்மா கொலக்கட்டை வந்துட்டான்னு பார்க்கணும் வா அப்படின்னு பார்த்துக்கோ. ஏட்டி இன்னும்மா கொலக்கட்டை வைக்காமல் இருக்குது, இன்னும்மா வேகாமல் இருக்குது, அரை மணி நேரம் இருக்காதா அப்படின்னேன். ஏம்மா நான் பார்த்துட்டே தான்மா இருக்குது, வேகவே இல்லை, நானும் கத்தியை வச்சு வச்சு குத்தி குத்தி பார்க்க அது வேகவே மாட்டுக்கு அப்படின்னா. அப்போ அந்த அக்கா சொன்னாவும், ஏட்டி இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்க உங்கள் அம்மையை கூப்பிட்டுருக்க கொலக்கட்டை வந்துட்டான்னு பார்க்கறதுக்கு அப்படின்னா. நான் பார்த்துட்டேன் தான், எங்கள் அம்மா என்னையை தான் குறை சொல்லுவாவோ, வேகலைன்னா நீ ஒழுங்காகவே வேக வைக்கலன்னு என்னையை குறை சொல்லுவாவோ, அதனால தான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுதேன். சரி நான் பார்த்தேன் என்னன்னு தெரியல, இன்றைக்கி இட்லி தட்டிலே கொலக்கட்டை ஒட்டிக்கிட்டு. அப்போ நான் என்ன இப்படி ஒட்டிக்கிட்டுன்னா அதுக்கு ஏமா சொன்னேன், நீ சொன்ன மாதிரி தானம்மா நான் செஞ்சேன், நான் ஒன்றுமே செய்யலாம் அப்படின்னா. சரிப்பா இது நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அந்தாலும் அந்த கொலக்கட்டையை தின்னாச்சு பார்த்துக்கோங்க. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மங்களம் மட்டும் சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரிச்சுட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி, அதில் கொஞ்சம் கத்திரிக்காயும் போட்டு வெண்டைக்காய் பச்சடி வச்சாச்சு. அப்புறம் மாங்காய் இருந்தது, மாங்காவையும் போட்டு மாங்காய் கொசு வச்சாச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே.